கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறோம், மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்றாரோ இல்லையோ, ஒவ்வொரு மேடையிலையுமே திமுக பத்தி புலம்பி வந்துட்டு இருக்காரு. குறிப்பா 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. இப்படி மக்களுக்கான திட்டங்கள் என்ன, தங்களோட கொள்கையோட முக்கியத்துவம் என்ன, தாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்றத தெளிவா சொல்லாத விஜய் வந்து ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் வருகிற தேர்தலில் போட்டி அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வந்துட்டு இருக்காரு. குறிப்பா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சார வேன்ல கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்காக திமுக வந்து எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன திமுக வந்து தற்போது இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில எதையுமே செயல்படுத்தல. இப்படி இருக்க சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட திமுக மற்றும் தாவேகா கட்சி குறித்து கேள்வியானது எழுப்பப்பட்ட போது முதலமைச்சர் ஸ்டாலினை அந்த சேர்ல இருந்து தூக்கிட்டு நாங்க அந்த சேர்ல உட்காருவோம் அப்படின்னு தான் தாவேகா வந்து சொல்றாங்களே தவிர தங்களோட கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்றத அவங்க ரொம்பவே பேசுறது கிடையாது அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது, ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது. நல்ல ஆட்சியை உருவாக்குவது, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது, இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு. ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள். சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு திமுக நேரடி போட்டி அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து முன்மொழி பேசியிருக்காரு, வழிமொழி பேசுறாரு. வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணிக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்மொழிக்கிறாங்க. இடையில பெரிய கட்சிகளா இருக்கு, நீங்களும் இருக்கீங்க, இந்த கட்சியெல்லாம் கருத்துல எடுத்துக்கிறோம். இல்ல கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றா இருக்க முடியும். இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க, எல்லாரும் பெரியாருங்கிறாங்க, பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம். உங்க கோட்பாடு மாறுதா? புரியுது நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பெரியார் தந்தைங்கிறாங்க. என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்கிறோம். பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம். கோட்பாடு மாறுதா? இது அடிப்படை. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள், நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும்ங்கிறோம். அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க, அது இல்லங்கிறோம். அது தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு, விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையின்னு நாங்க நிக்கிறோம். இந்த களத்துல ரெண்டு நிக்குது. அப்ப இது மாறி மாறி நீங்க பார்க்கணும். இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது, திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது. இருமொழி கொள்கைங்கிறது நாங்க ஒரே மொழி, கொள்கை மொழி, விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு, இந்த மாறுபாடு தான், இதை தான் நீங்க பார்க்கணும். நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு, நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா. உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம், எங்கேயோ போ. ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது, இங்க வா. எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம் தான் முதன்மையானது, இங்க வா. அதுதான் மக்கம். பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா. பதவி என்பது பணத்தை சேர்க்க, அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு. இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்னங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும், இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு ஒழிப்பீங்க? கத்தி வச்சா, அருவாலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா, எதை வச்சு? ஆகச்சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும்.